அண்மை செய்தி. திமுக கூட்டணியில் மக்கள் நேய மனிதநேய கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகளானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உதயசூரியன் சின்னத்தில் மனிதநேய மக்கள் கட்சி போட்டி என்றும் தற்பொழுது அறிவிப்பு வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தற்பொழுது மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகளானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நாகை, ஆம்பூர் மற்றும் 2 தொகுதிகளானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைத்துள்ளது. ஒதுக்கப்பட்ட 2 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தில் மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிடுவதாகவும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். செலீனா, வணக்கம். தற்பொழுது பாமகவிற்கு 2 தொகுதிகளானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் திமுக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடன் எண்ணிக்கை அடிப்படையில் தொகுதிகள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது என்பது தொடர்பாக அடையாளம் காண்பதற்காக கடந்த 2 நாட்களாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் குறிப்பாக மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டுள்ளது. அந்த 2 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்காக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆம்பூர், நாகப்பட்டினம் ஆகிய தொகுதிகள் என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கடந்த முறை 2 தொகுதிகள், அதாவது பாபநாசம், மலம்பாறை ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தது. அந்த 2 தொகுதிகளே வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வந்த நிலையில் ஆம்பூர், நாகப்பட்டினம் ஆகிய தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இன்று திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த தொகுதி உடன்பாடு எட்டுவதற்காக பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. தொகுதிகள் உறுதி செய்யப்பட்டு திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் கையெழுத்திடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகாக முதலமைச்சர் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்ட பிறகாக திமுக தலைமை அலுவலகம் சார்பில் அறிக்கையாக வெளியிடப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தொடர்ந்து அனைத்து கூட்டணி கட்சிகளுடனான அந்த பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்ட பிறகாக அனைத்து தொகுதிகளிலும் அறிக்கையாக வெளியிடப்படும் என்று திமுக சார்பில் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்கு பிறகாக திமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறது, எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறது என்ற தொடர்பான அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. அப்படி இன்றுடன் அனைத்து கட்சிகளுடனான அந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தானால் நாளை திமுக வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை அனைத்தும் நிறைவு பெற்ற பிறகாக வேட்பாளர் பட்டியலும் திமுக வெளியிட்ட பிறகாக வரும் 30ஆம் தேதியிலிருந்து வேட்புமனு தாக்கல் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2ஆம் தேதியிலிருந்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 6ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது வேட்புமனுவை தனது தொகுதிக்கு சென்று வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலீனா.